வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரொம்ப திக்காகவும் இருக்கணும், ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குயிக்காகவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சரி வாங்க, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், மட்டனை வந்து ஒரு 1/2 kg மட்டனை நீட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இலை ஆட்டுக்கறியாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ண மாட்டேன்னா குக்கரில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது லைட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டிங்க அப்படின்னா நல்லா குறப்பாக வந்துடும். மொத்த குழம்புக்குமே இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறோம். இதிலேருந்து 1 ஸ்பூன் அளவு அந்த இடித்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கல்லில் வச்சு கூட இடிச்சிக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக 2 பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மட்டனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இடித்த பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பறித்த கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது குழம்புக்கு வந்து மசாலா வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்காக 2 ஸ்பூன் அளவு வரமல்லி, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு கசகசா, கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். பெரிய ஏலக்காவாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. நான் சின்ன ஏலக்காய் அப்படிங்கிறதுனால 2 ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 4-5 வரமிளகாய், 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக 4 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக 2-3 பல்ஸ் விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி குறப்பாக வந்துடும். இவ்வளோ தாங்க குழம்புக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்துட்டு ஆயில் எதுவுமே சேர்க்காமல் வறுத்துக்கலாம். கடாயை வந்து சூடுபடுத்திக்கணும். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி இருக்குது பாருங்கள், தனியா, அது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். இப்போ அது ஒரு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீரகம், சோம்பு, மிளகு அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே வறுத்துக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சு போச்சு அப்படின்னா இந்த மசாலா வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்காது, குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். இப்போ இது வறுபட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா வறுபட நல்ல ஒரு வாசனை வருங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதில் வரமிளகாய் சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். வரமிளகாய் நல்லா வறுத்ததுக்கப்புறம் துருவன தேங்காயும் சேர்த்துட்டு இதே ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து எதுலேயுமே ஆயில் வந்து ஆட் பண்ணல, ஆயில் சேர்க்காம தாங்க வறுக்கிறேன். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் இந்த தேங்காயை வந்து வறுத்தாலே போதும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காயை ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர அளவு வறுத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வறுபட்டு வந்துடும். இப்போ இதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு அடிகானமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்பாசியும் பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஹோட்டலில் செய்யக்கூடிய அந்த மட்டன் குழம்பு டேஸ்ட்டை நமக்கு வீட்டில் சேர்ந்தால் கொடுக்குறதுக்கு இந்த கல்பாசியும் நம்ம சேர்க்குற இந்த பிரியாணி இலையும் தான் அந்த டேஸ்ட்டுக்கு காரணங்க. பிரியாணி இலையும் கல்பாசியும் ஆயிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவு
ஒரு 3 நிமிஷம் வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயத்தை லைட்டாக இடித்து சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா திக்காகவும் நல்லா டேஸ்டியாகவும் கிடைக்கும். அதுக்காக தான் லைட்டாக இடித்து குறைப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 3 நிமிஷம் போல் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா மட்டனை மட்டும் சேர்த்துக்கணும். தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த மட்டனையும் ஆயிலை நல்லா வறுத்துக்கணுங்க. அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம வந்து வறுத்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லாவே ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மல்லி, இந்த வரமிளகாய் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதை மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருந்த தேங்காய் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்னா இது மல்லியெல்லாம் வந்து சரியாக அரைபடாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதுலேயே வறுத்த தேங்காயும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். மட்டன் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அதில் வரமிளகாவும் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி மட்டன் வேக வைக்க பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வர மிளகாய் தூளும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே வதக்குனீங்க அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே மட்டனில் வந்து இறங்கிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் சுவையில் சூப்பராக மட்டன் குழம்பு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாங்க. மசாலா அரைக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். அதே மாதிரி இந்த 1 நிமிஷம் நீங்கள் ஆயிலில் வதக்க வீடே நல்லா வாசமாக இருக்குங்க, நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 1 நிமிஷம் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது லைட்டாக கிளறி விட்டு நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே மட்டனில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். அதே சமயம் குழம்புமே எனக்கு நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து புளி ஆட் பண்ணல, அதனால் ஒரு 4 தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்து அரைச்சி அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 5 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா அப்படியே வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே குழம்பு வந்து ரெடியாகி வந்துடும். பாருங்கள், லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. மட்டனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. எனக்கு வந்து குக்கரில் நான் பாயில் பண்ணும்போதே மட்டன் வந்து ஒரு 80% வந்து வெந்துருச்சு. ஸோ அதனால் குழம்பு வந்து டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபைனல் டச் பாருங்கள். ஃபைனலாக இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு வந்து இன்னுமே நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். கொத்தமல்லி இலைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க, தண்டு சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறோம். அப்படியே தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டுருங்களாம். ஃபைனலாக நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள், இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, கரம் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்க தேங்காய். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள்,
சும்மா சூப்பராக பர்ஃபெக்டாக மட்டன் குழம்பு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது சூடான சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.